இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை 9 மணி 11 நிமிடத்தில் நீந்தி 12 வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் சாதனை படைத்துள்ளான். சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த 12 வயதான மாற்றுத்திறனாளி சிறுவன் புவி தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி கடப்பதற்காக இந்தியா மற்றும் இலங்கை இருநாட்டு அரசிடமும் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் அனுமதி கிடைத்திருந்தது. இலங்கை தலைமன்னாரிலிருந்து இந்தியாவில் உள்ள தனுஷ்கோடி வரையிலான பாக் நீரிணை கடலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகில் அவரது பெற்றோர், பயிற்சியாளர், மருத்துவர் மற்றும் மீனவர் உள்ளிட்ட 20 பேர் கொண்ட குழுவினருடன் தலைமன்னாருக்கு புறப்பட்டு வந்தனர். இலங்கை தலைமன்னாரில் இருந்து சனிக்கிழமை அதிகாலை 2:45க்கு கடலில் குதித்து நீந்த தொடங்கி மதியம் 12 மணி அளவில் தனுஷ்கோடிக்கு சென்றடைந்துள்ளார். இவர் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடிக்கு 9 மணி 11 நிமிடத்தில் நீந்தி சாதனை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம் விளைக்கிறீங்க, கொஞ்சம் விளைக்கிறீங்க. ராம்குமார் சார், thank you. Yes, proud of you. Immigration Inspector Mr. Prabhu, please come forward, sir. Kindly come forward. அவர்கள் கண்ணன் கருப்பாக கொண்டு வந்து இந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர்களே